வர்மா இந்திய ஓவிய வரலாற்றில் இன்று வரை மிகவும் புகழ்பெற்ற ஓவியர்களில் ஒருவர் ராஜா ரவிவர்மா. இன்று முழு இந்தியாவிற்கும் சேலை தேசிய உடையாக விளங்குவதற்கு இவரே காரணமாக இருந்தார் எனலாம். 150 வருடங்களுக்கு முன்பு இவர் வரைந்த ஓவியங்களில் காணப்பெற்ற பெண்களின் உருவங்களில் இருந்த வண்ண வண்ண சேலைகளும் நகைகளும் இன்றும் கூட மிகவும் பிரபல்யமானவையாக உள்ளன. அதுவரை கற்பனை உருவங்களாக இருந்த இந்தியாவில் பெருமை வாய்ந்த புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள் என்பவற்றின் கதாபாத்திரங்கள் ரவிவர்மாவின் தூரிகையால் அழகிய வண்ண உருவெடுத்தன. அவை அழகையும் தனி சிறப்பான உடல் அமைப்புகளையும் பண்புகளையும் வெளிப்படுத்தி மக்கள் மனங்களை பெரிதும் கவர்ந்தன. இன்றும் அந்த உருவங்கள்ல மாற்றம் எதுவுமின்றி நிலைத்து நிற்கின்றன. ரவிவர்மா 1848ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் என்ற இடத்தில் திறமை வாய்ந்த கலை குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே ஓவியத்தில் விருப்பம் கொண்டு பல படங்களை வரைந்தார். இந்தியாவின் மேன்மை மிகுந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் காப்பியங்களும் இவர் கவனமாக கற்றார். ராமசாமி நாயுடு என்பவரிடம் ஓவியம் கற்று நீர்வர்ணங்களை பயன்படுத்துவது திறமை பெற்றார். இவரது திறமைகளை கண்ட அந்த ஊர் மன்னன் இவருக்கு தனது மாளிகையில் ஒரு பகுதியை கொடுத்தும் பல பரிசுகளை கொடுத்தும் ஊக்குவித்தார். இங்கிருந்து இந்தியாவின் பல பாகங்களுக்கு சென்ற ரவிவர்மா பல இடங்களிலும் காணப்பட்ட சிற்பங்களை நன்கு ஆராய்ந்தார். அதுவரை இலக்கிய கதாபாத்திரங்கள் சிற்ப வடிவங்களாகவே இருந்தன. இந்தியாவை ஆண்ட ஐரோப்பியரின் தொடர்பினால் எண்ணெய் வர்ணங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தது. இவர் எண்ணெய் வர்ணங்கள் பயன்படுத்த தொடங்கியதும் இவரது புகழ் உலக நாடுகளுக்கு பரவ தொடங்கியது. 1873 வியன்னாவில் நடைபெற்ற உலக ஓவிய கண்காட்சியில் இவருடைய ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. இதன் பின்னர் இவரது ஓவியங்கள் ஐரோப்பாவில் அச்சிடப்பட்டு பெருந்தொகை பணத்துக்கு விற்பனை செய்யப்பட்டன. அங்கு அரசர்களும் செல்வந்தர்களும் இவரது ஓவியங்கள் தமது மாளிகைகளில் தொங்குவதை பெருமையாக கருதினர். சாதாரண இந்திய மக்களும் தனது ஓவியங்களை வாங்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்று கருதிய ரவிவர்மா அவற்றை இந்தியாவிலேயே அச்சிட்டு குறைந்த விலையில் கிடைக்க செய்தார். பரந்த இந்தியா பல்வேறுபட்ட மக்களை தான் வரைந்த ஓவியங்களை ஒரே குலத்தினர் ஆக்கி ஒற்றுமைப்படுத்திய இவரது புகழ் இவரது ஓவியங்கள் போலவே நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.